கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா உனக்கு? அண்ணாமலை, இதான் இவளுக்கு வகையான நேரம்னு நினைச்சு எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தி குளிர்காய ஆரம்பிக்கிறான். இவ சொல்ற மாதிரி இந்த புள்ளையோ செவ்வந்தியோ பணத்துக்கு ஆசைப்பட்டு திருடுறவங்க இல்ல, நேர்மையா உழைச்சு வாழணும்னு நினைக்கிறவங்க. அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த அப்பாவி புள்ளைங்க மேல இவளுங்க 2 பேரும் அபாண்டமா பழிய சுமத்திக்கிட்டு இருக்காளுங்க. இத நம்பாதீங்க சார். என் மாமியார் சொல்றது உண்மைதான் சார். அவளை கண்டாலே இவளுக்கு ஆகாது. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்றத நம்பி தயவு பண்ணி இந்த புள்ள மேல நீங்க சந்தேகப்படாதீங்க. நாங்க இவங்க மேல சந்தேகப்படலாமா? இவங்க பேர்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. செவ்வந்தி பணத்தை திருநாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்ப நான் செவ்வந்தி மேல தான் ஆக்ஷன் எடுப்பேன். ஏன்னா அவங்க ரூம்ல இருந்து தான் பணம் கிடைச்சிருக்கு. அப்புறம் என்ன சார், செவ்வந்தி தான் திருடி இருக்கான்னு தெளிவா தெரிஞ்சிருச்சுல்ல. உடனே போய் அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. சித்தி, இவங்களை கூட்டிட்டு உடனே ஆபீஸ்க்கு போங்க. அந்த செவ்வந்தி எவ்வளவு கேவலமான திருட்டு புத்தி இருக்கிறவன்னு சித்தப்பாக்கும் தெரியட்டும். சீக்கிரம் கூட்டிட்டு போங்க சித்தி. என்ன நீ என்ன மட்டும் போக சொல்ற? நீயும் என் கூட வரணும். அந்த திருட்டு செவந்திய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறத நீயும் பார்க்க வேணா? வா போலாம். சரிங்க சித்தி. இன்ஸ்பெக்டர் வாங்க போலாம். யோ, பேக் எடுத்துட்டு வாயா. சரி சார். என்னங்க இது? செவந்தி ரூம்ல எப்படிங்க பணம் வந்தது? போலீஸ் நேரா போய் செவந்தி கிட்ட இந்த பணத்தை காட்டி அவளை அரெஸ்ட் பண்ணிட்டா நாம என்னங்க பண்ண முடியும்? ஈஸ்வரி, அதான் எனக்கும் புரியல. எனக்குமே இப்போ கையும் ஓடல காலும் ஓடல. அந்த சத்ரபதி தம்பி செவ்வந்தி மேல நம்பிக்கை வச்சிருந்தாலும் திருட்டு போச்சுன்னு சொன்ன பணம் நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னு போலீஸே சொல்லும் போது அந்த தம்பி மட்டும் என்ன பண்ண முடியும்? செவ்வந்திய தப்பா தானே நினைப்பாரு. கடவுளே, எதுக்கு அந்த நல்ல பொண்ணை இப்படி சோதிக்கிறப்பா? பாட்டி, எல்லாரும் பதட்டப்படாம கொஞ்சம் நிதானமா இருங்க. செவந்திக்கு எந்த தப்பும் நடக்காது, பாத்துக்கலாம். அப்பா, உங்க போனை கொஞ்சம் கொடுங்க. இந்தாம்மா. யார நீ? திரும்பவும் மாமா தான் கால் பண்றாரு. சொல்லுங்க மாமா. செவந்தி, நான் சிந்து பேசுறேன். சொல்லு சிந்து. போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து சோதனை பண்ணி முடிச்சிட்டாங்களா? சோதனையை முடிச்சிட்டாங்க. உன் ரூம்ல 25 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சது, அதையும் எடுத்துட்டாங்க. அப்படியா? ஆமா செவந்தி, கண்டிப்பா அந்த பணத்தை நீங்க ரூம்ல கொண்டு வந்து வைக்கலன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தோம் அது எப்படி உங்க ரூம்ல வந்துச்சுன்னு புரியலையே. இப்ப அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பூர்ணியும் அவ சித்தியும் போலீஸ கூப்பிட்டுக்கிட்டு நேரா ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அங்க வந்ததும் முதல் வேலையா உங்களை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை உங்களுக்கு எச்சரிக்கை பண்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன். இப்ப என்ன பண்றது செவந்தி? நான் வேணா நமக்கு தெரிஞ்ச லாயரை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஷன் வந்துட்டா? அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல சிந்து. நீங்க யாரும் பதட்டப்படாம ரிலாக்ஸா இருங்க. இந்த விஷயத்தை நான் டீல் பண்ணிக்கிறேன். நீங்களே எப்படி டீல் பண்ணுவீங்க செவந்தி? அதை முடிச்சிட்டு சொல்றேனே. நீங்க எல்லாரும் கூலா இருங்க. ஏமா, செவ்வந்தி என்னம்மா சொல்லுச்சு? அந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் தைரியமா இருங்கன்னு சொன்னாங்கப்பா. செவ்வந்தியா அப்படி சொல்றாங்கன்னா அதுல ஏதாவது விஷயம் இருக்கும்ல. அத என்னன்னு நம்ம பொறுத்து இருந்து பாப்போம். சரிம்மா. சிந்து என்ன சொன்னாங்க? பூர்ணியும் ரேவதி மேடமும் போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு இங்க வராங்களா சார்? போலீஸை கூட்டிட்டு இங்க வராங்களா? வரட்டும் சார், அதையும் என்னன்னு பார்த்தலாம்.
பழைய விஷயத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இன்னும் வரல. சரி சரி. இன்ஸ்பெக்டர் சார், வாங்க உள்ள போலாம். ம். ஒரு நிமிஷம். அந்த செவ்வந்தியை நான் வர வைக்கிறேன். அவளை இங்கே வச்சு விசாரிங்க. சரி, வர சொல்லுங்க. ஏன்டா அப்படி சொல்ற? உன் அப்பா கேபின்ல வச்சு அவளை விசாரிக்கலாமே. அந்த செவ்வந்தி எம்டி பொறுப்புல உட்காந்துக்கிட்டு எவ்வளவு பெரிய திருட்டு வேலை பண்ணிருக்கான்னு நம்ம ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃப் மொத்த பேருக்குமே தெரியணுமா? அவ தான் திருடின்னு போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறத எல்லாருமே பார்க்கணும். அதுக்கு தான் அவளை இங்க வச்சு விசாரிக்கணும்னு சொல்றேன். சூப்பர் கௌதம். சித்தி, தம்பி சொல்றது கரெக்ட் தான். அவ பணத்தை திருடின விஷயம் எல்லாருக்குமே தெரியட்டும். அதே மாதிரி இங்க இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்கும் நாளைக்கு நாமளும் தப்பு பண்ணா போலீஸ் கிட்ட மாட்டிப்போங்கிற பயம் வரும். அதுவும் சரிதான் பூரணி. சரி கௌதம், அந்த செவந்தியும் உங்க அப்பாவையும் வர சொல்லு. சரிம்மா. சார் சொல்லுங்க சார். கொஞ்சம் ரிசப்ஷனுக்கு வாங்க. அது வரேன் சார். வராரு. சார் சொல்லுங்க சார், என்ன விஷயம்? போய் அந்த செவந்தி கிட்டயும் எங்க அப்பா கிட்டயும் போலீஸ் வந்திருக்காங்கங்கிற விஷயத்த சொல்லி உடனே கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். ம். என்னங்க செவந்தி, போலீஸ் இன்னும் காணோம்? வருவாங்க சார், வெயிட் பண்ணுவோம். சார் மே ஐ கம் இன் சார்? எஸ். சொல்லுங்க சார். போலீஸ் வந்திருக்காங்க சார். உங்களையும் செவந்தி மேடத்தையும் கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க சார். அப்படியா? சரி, நாங்க வரோம், போங்க. ஓகே சார். செவந்தி வாங்க போய் பாப்போம். ரகு வாங்க. சரிங்க சார். சார் வரேன்னு சொன்னார் சார்.